நவீன நகரங்கள். ஜப்பான் நாட்டின் இன்னொரு பெரிய அழகு அதன் மாடர்ன் சிட்டிஸ். டோக்கியோ உலகத்துல மிகப்பெரிய நகரங்கள்ல ஒண்ணு. ஒசாகா கூட ரொம்ப ஃபேமஸ். அங்க போனா பெரிய பெரிய பில்டிங்ஸ், நியான் லைட்ஸ், டெக்னாலஜி, பிஸி ஸ்ட்ரீட் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபியூட்டரிஸ்டிக் வேர்ல்ட் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பழமையான கோவில்கள், மறுபக்கம் மாடர்ன் பில்டிங்ஸ். இந்த மிக்ஸ் தான் ஜப்பானை ரொம்ப யூனிக் ஆக்குது. சுத்தமும் ஒழுங்கும். ஜப்பான் நாட்டை உலகம் முழுக்க பிரபலமாக்குற இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா அங்க இருக்கிற சுத்தமும் ஒழுக்கமும். ஸ்ட்ரீட்ல குப்பை ஆல்மோஸ்ட் கிடையாது. மக்கள் எல்லாரும் ரொம்ப டிசிப்ளினா நடந்து கொள்றாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால தான் ஜப்பான் உலகத்துல மிகவும் கிளீன் கண்ட்ரின்னு சொல்லப்படுது. தொழில்நுட்ப வளர்ச்சி. ஜப்பான் நாடு டெக்னாலஜிலையும் ரொம்ப முன்னேறி இருக்கு. புல்லட் ட்ரெயின் மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கு. ரொபோட்டிக், எலக்ட்ரானிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருக்கு. அதனால தான் ஜப்பான ஒரு டெவலப்பான கண்ட்ரியாகவும் பார்க்கப்படுது. மொத்தத்துல பார்த்தா சகுரா பூக்கள், மவுண்ட் ஃபுஜி, பழமையான கோவில்கள், மாடர்ன் நகரங்கள், சுத்தமான சூழல், டெக்னாலஜி இந்த எல்லாமே சேர்ந்து ஜப்பான உலகத்துல ரொம்ப அழகான நாடுகள்ல ஒன்றா மாற்றி வச்சிருக்கு. ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஜப்பான் போய் பார்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அத மாதிரி எனக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். டேக் கேர்.